இன்றைய கருத்தாய்வில் நம்மோடு கலந்துரையாடும் விருந்தினர் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, எந்த அரசியல் தலைவர் சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக செயல்படுகிறார்? இதற்கு கிடைத்த பதில்களை முதலில் மண்டல வாரியாகவும் பிறகு வயது வாரியாகவும் பார்க்கிறோம். மக்களிடம் நாம் வெளிப்படையாக உங்கள் பதில்கள் என்ன என்று குறிக்க சொல்லி கேட்டதில் கிடைத்த பதில்களை அன்புமணி ராமதாஸ், EVKS இளங்கோவன், ஜெயலலிதா, கருணாநிதி, நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, சீமான், அடுத்த பக்கத்தில் சரத்குமார், ஸ்டாலின், திருமாவளவன், வைகோ, விஜயகாந்த், பிற கருத்துகள் கருத்தில்லை என்பதாக நாம் பிரித்திருக்கிறோம். இது ஆங்கில அகரவரிசைப்படி பிரிக்கப்பட்ட பட்டியல். இதை அடுத்து நாம் வயது வாரியாக உள்ள பட்டியலையும் நாம் பார்க்கிறோம். முதல்ல திரு முத்துக்குமார், இந்திய அரசியல் வரலாறு, தமிழக தேர்தல் வரலாறு என்று அரசியலை ஆழ அகலமாக நுணுகி நீங்க எழுதியிருக்கிறீங்க. மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தல் சமூக வலைத்தளங்களால் ஆட்டுவிக்கப்படக்கூடிய தேர்தலாக இருக்குமா? நிச்சயமா. அதாவது கடந்த மக்களவை தேர்தலிலேயே இந்த சமூக வலைத்தளங்களால் கிட்டத்தட்ட வழிநடத்தக்கூடிய ஒரு வகையில் தேர்தல் தான் கடந்த மக்களவை தேர்தலையே சொல்லலாம். அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலும் கூட சமூக வலைத்தளங்களுடைய தாக்கத்தோடுங்கிற வார்த்தையை நான் கவனமாகவே பயன்படுத்துகிறேன். தாக்கத்தோடு நடக்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். அடிப்படையில் இந்த சமூக வலைத்தளங்கள்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தவிர்க்கவே முடியாது. ஒரு காலத்தில் தலைவர்கள் எல்லாருமே அறிக்கைகள், பேட்டிகள், கடிதங்கள் வாயிலாக தொண்டர்களையும் மக்களையும் சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே ஒரு வழி பாதையாக தான் இருந்துச்சு, ஒரு வழி பாதை உரையாடலாக தான் இருந்துச்சு. அதை அப்படியே புரட்டி போட்டிருக்கு இந்த சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு வெறுமனே நீங்க பேசுறதை மட்டுமே நாங்கள் கேட்க முடியாது, எங்களுடைய எதிர்வினைகளுக்கும் நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த இருவழி பாதை உரையாடலா இந்த சமூக வலைத்தளங்கள் மாத்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். எவ்வளவு இருக்கு, எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் பலருக்கு அப்படித்தான். அப்போ அந்த இது பக்கமே வராத எளிய மக்களும் அதை அபரிமிதமாக இருக்க மாட்டாங்களா? நிச்சயமா. அதாவது இந்த இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது கடந்த காலங்களை ஒப்பிடும்போது மிக அபரிமிதமாக உயர்ந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க பெரிய தலைவர்களை, அரசியல் கட்சிகளை தலைவர்களுடைய நாடுபவரின் எண்ணிக்கையும் கூட பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறப்போ அதுக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உருவாகி இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இந்த மக்களினுடைய கருத்தாய்வில் அதிகபட்ச மக்கள் ஸ்டாலின் அதிகமாக சமூக வலைத்தளத்தில் கவர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய செயல்பாடு அதிகமா இருக்குதா வலைத்தளத்தில்? மண்டல வாரியாக உங்களுடைய கருத்து. முதல்ல சமூக வலைத்தளங்களில் யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பிலிருந்து வேறு எந்த தலைவரும் வராததுக்கு முன்னாடி தமிழகத்தை தேசிய அளவில் ஒபாமாவை அடியொற்றி நம்ம நரேந்திர மோடி வந்தார் சமூக வலைத்தளத்துக்குள்ள. அவர் தான் இந்த சமூக வலைத்தளத்தை மிகவும் லாபகமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தினதில் இந்தியாவில் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். வேறு பல அரசியல் விவகாரங்கள்லாம் தவிர்த்துட்டு இந்த சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தினது அப்படின்னு பார்த்தா நரேந்திர மோடி. அவரை அடியொற்றி தான் பல பேரும் கூட வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் வேறு எந்த தலைவரும் வராத சூழலில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கிற திமுக தலைவர் கருணாநிதி மிக தீவிரமாக அதில் இயங்கினார். அதன் பிறகுதான் இளம் தலைவர்களை கூட எல்லாருமே வந்தாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ இன்னைக்கும் கூட சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தின் மூலமாக, ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கிறவர் கருணாநிதி. எப்படி கடிதம் எழுதின காலத்திலேருந்து, கையெழுத்து பிரதி காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார். அது ஆனால் மூத்த தலைவர்களை வேற யாருமே அந்த அளவுக்கு வரல. ஆனால் இளைய தலைமுறை பெரிய அளவில் வந்திருக்குங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும் இல்லை, கட்சியினுடைய நிர்வாகிகள் முதற்கொண்டு எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் எல்லோருமே கூட சமூக வலைத்தளங்களுக்குள்ள பெரிய அளவில் வந்திருக்காங்க. இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா நான் மோடி இல்ல, ஒபாமா, மோடி, திமுக. அப்ப செலவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமோ? நிச்சயமா. அதாவது ஒரு விஷயத்தை எதெல்லாம் பின்பற்றாங்கிறது ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை எது ஏற்படுத்துதோ அதைத்தான் அடுத்து வர்றவங்க பின்பற்றுவாங்க. இன்னும் சொல்ல போனால் மோடியினுடைய முன்னோடி ராஜீவ்காந்தின்னு சொல்லலாம். இந்த சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு நம்ம சொல்றோம், காலம் வழங்கிய கொடையான அந்த தொழில்நுட்பத்தை முதல்ல தேர்தல் காலத்தில் பயன்படுத்தினவர் ராஜீவ்காந்தி. அப்படி பார்த்தா மோடியினுடைய முன்னோடி ராஜீவ்காந்தின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் முதல்ல மிக தீவிரமா தேர்தலுக்காக பயன்படுத்தினவர் ராஜீவ்காந்தி. அதனால தொடர்ச்சி அங்கிருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். அதுவும் கூட 80களின் இறுதியில இருந்து ஆரம்பிச்சதுன்னு கூட நம்ம சொல்லலாம். மோடியினுடைய வெற்றிக்கு இந்த சமூக வலைத்தள பயன்பாடு ஒரு முக்கியமான தீவிரம். அதாவது இந்த தன்னுடைய பிம்பத்தை கட்டமைப்பதற்கு அது மேனிபுலேஷன் கூட விமர்சனிக்கலாம். ஆனா அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்கு சமூக வலைத்தளங்கள் பெரிய அளவுல பயன்பட்டது. இன்னும் சொல்ல போனா அந்த பணிகளுக்காகவே கட்சி தொண்டர்கள் பணிக்கப்பட்டாங்கிறத நம்ம நேரடியாவே நம்ம பார்த்திருக்கோம். இதுல விஜயகாந்த் 6.96, 5.88, 7.76, 5.86 அளவுல இருக்குது.
அவரும் மற்ற தலைவர்கள் அளவுக்கு நான் இன்னைக்கு இங்க போனேன் இங்க போனேன் அப்படின்ற மாதிரியான சொல்லக்கூடிய தலைவராக இதுல தெரியுதா? உண்மையாது சமூக வலைத்தளங்களை நான் அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்ற பதிவு பண்றது மட்டுமே வந்து சமூக வலைத்தளங்களோட பயனா வந்து அரசியல் தலைவர்கள் வச்சுக்கூடாது. நம்ம சாமானியர்கள் அப்படி வச்சுக்கலாம். ஆனா அரசியல் தலைவர்கள் மிக நுணுக்கமாக, அதாவது தங்களுடைய அத்தியாவசியமா தங்களுடைய திட்டங்கள், தங்களுடைய அறிக்கைகள், தங்களுடைய கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட சேர்றதுக்கான ஒரு ஒரு ஊடகமா தான் வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தணும். குறைந்தபட்சம் அந்த அறிக்கை அதுதான் அவங்களுடைய பிரதான பணியா கூட இருக்கணும். அந்த வகையில பாக்குறப்ப இந்த பட்டியல்ல நான் பாக்குறப்போ 2 பேர் மட்டும் எனக்கு ரொம்ப ஆக்வர்டா தெரியுது. ஒன்னு ஜெயலலிதா, இன்னொன்னு விஜயகாந்த். ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவங்க வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறதே சிரமங்கிற சூழல்ல சமூக வலைத்தளங்களை சுத்தமா அவங்க நேரடியான பங்களிப்புங்கிறது எதுவுமே கிடையாது. மறைமுக பங்களிப்பு இருக்கிறதாங்கிறதுக்கும் எந்த விதமான அடையாளமும் கிடையாது. அப்படி பார்க்குறப்போ இதுல சமூக வலைத்தளங்களில் ஜெயலலிதா இருக்கிறாங்க, அவங்களுக்கான கணிசமான பர்சன்டேஜ் வந்திருக்குங்கிறது வந்து இது வேறு செய்தியை தான் சொல்லுது. அதாவது சமூக வலைத்தளங்களில் இருக்காங்களோ இல்லையோ, ஆக்டிவா இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கான கரிஸ்மா இந்த இடத்துல வேலை செய்யுது. கருத்து கணிப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்தோன்னே ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், அன்புமணின்னு டிக் பண்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அது வந்து இதுல வெளிப்படுதோ அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஜெயலலிதா வந்து ஆக்டிவாங்கிறத விட அவங்களுக்கு தனி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ அல்லது பக்கமோ இருக்கிறதா எந்த எதுவும் தெரியல. ரெண்டாவது வந்து விஜயகாந்த் வந்து கடந்த காலங்களில் வந்து ஃபேஸ்புக்ல இருந்தார், நேரடியா இல்ல. அவரை பத்தின மீம்ஸ்கள், அவரை பத்தின விமர்சனங்கள், கடுமையான இதுகள் தான் வந்து பெரிய அளவுல தீவிரமா இருந்தது. இப்பதான் இந்த மக்கள் நல கூட்டணியில இணைந்த பிறகுதான் அவருக்கான ஒரு பக்கமே வந்து அவங்க தேமுதிக தரப்புல உருவாக்கியிருக்காங்க. அதுவும் கூட 2-3 நாள் கூட ஆகல. அதனால அவருக்கு 5% அப்படின்ற அளவுல வந்து அவருக்கு இருக்கு, அவர் ஆக்டிவா இருக்காரு மக்கள் சொல்றாங்கன்னா, நிச்சயம் அவங்க ஃபேஸ்புக் பயன்பாட்டை வச்சு சொல்லல, தனி மனிதர், ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு கோணத்திலிருந்து அணுகி போட்டுக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இப்போ தீவிரமா இயங்குறாங்க. அதான் நான் ஆனால் அது ஏன் மக்களை சென்று அடையல? மக்களை சென்று அடையலைங்கிறத விட அவங்க இருவரும் கட்சிகள் அதனுடைய தொண்டர்கள் பெரிய அளவில் இருக்கிற போது அந்த பர்சன்டேஜ்ங்கிறது வந்து முதல் 1, 2, 3 வரிசை கிரமமாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே போவாங்க. அப்படிங்கிறப்போ அதனால தான் இது கரிஸ்மா அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற ஓரியன்டாகவே தான் அவங்க தீர்த்து அந்த முடிவுகளை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுடைய பாஜக தலைவர் தமிழிசை ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ அதே போல் பேராசிரியர் ஜவஹருல்லா, முக்கியமாக டாக்டர் ராமதாஸ் மிக தீவிரமாக இயங்குறவர். சமீபத்தில் தான் அவர் இயங்கி வந்தாலும் கூட அவருடைய அறிக்கைகள் எல்லாமே எப்போதுமே மிகவும் முக்கியமான அறிக்கைகளாக பார்க்கப்படும். அதெல்லாம் கூட வந்து அதை அவர் தொடர்ந்து அவர் ஃபேஸ்புக்கில் போடுறாரு. ட்விட்டரில் பல விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் கூட அவர் ட்விட்டர்ல வந்து நேரடியாக தலைவர்கள் உரையாடுற அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறவர் ராமதாஸ். ஆனா அவருடைய இது வந்து இங்க பங்களிப்புங்கிறது இதுல எதுவும் தெரியாது. அதே போல டாக்டர் ராமதாஸ், தோழர் ஜிஆர், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் சமூக வலைத்தளங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வந்து சமீப காலமா மிக தீவிரமா எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ரொம்ப தீவிரமா நீங்க தான் ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. நான் சமூக வலைத்தளம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்கள நான் பார்த்து ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மனதில் 2016 தொடரும். மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு தொடர்கிறது. இன்றைய நமது கேள்வி, எந்த அரசியல் தலைவர் சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக செயல்படுகிறார்? இதற்கு இனி ஆண், பெண் என பாலின வாரியாக கிடைத்த முடிவுகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதை தொடர்ந்து மொத்த முடிவுகளும் திரையில் வருகின்றன. திரு முத்துக்குமார், இதுல மீண்டும் மண்டலத்தில் ஒரு சின்ன கேள்வி மட்டும். அன்புமணி ராமதாஸ்க்கு தெற்கும் வடக்கும் தலைகீழ் வேறுபாடாக தெரியுது. அதாவது இதை வந்து சமூக வலைத்தளங்கள்ல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடை தான் நம்ம இந்த அதுதான் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். குறிப்பா வடக்கு மாவட்டங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கான ஒரு பிராந்தியம். ஆனா அங்க வந்து அன்புமணியை விட ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கொஞ்சங்கிறத விட கொஞ்சம் நிறைவாகவே கூடுதலாகவே இருக்குங்கிறது வந்து கலா யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு. மாறா தெற்கு மண்டலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பெரிய அளவில் செல்வாக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கும் பெரிய அளவில் இன்னைக்கு இருக்க கடந்த கால தரவுகளின்படி திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. ஆனால் அங்கே வந்து அதிமுகவுக்கு தான் அதிக செல்வாக்கு. ஆனால் இங்கே சமூக வலைத்தளங்கள் அதுலேருந்து வந்து நான் புள்ளி விவரம் படி பார்த்தா தெற்கில் வந்து அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு 1.94 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து 14.82 வந்திருக்கு. இது வந்து பாரதூரமான இடைவெளியாக நான் பார்க்குறேன். இது வந்து களச்சூழலுக்கு நேர் எதிரான ஒரு இதாக நான் பார்க்குறேன். ஆனால் அன்புமணி வெர்சஸ் ஸ்டாலின் வர்றப்போ ஸ்டாலின் வந்து மிக அதிகமாக இருக்குது.
அந்த இடத்துல திமுக வந்து குறைவான செல்வாக்குள்ள தகுதி. அதனால இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முடிவா தான் நான் பார்க்கிறேன். ஆதிக்கம் செலுத்துவது இளைஞர்கள் வச்சுக்கிட்டா 18 லிருந்து 25 வயது வரை உள்ளவர்கள் கருத்து இல்லை என்போர் 56.22%. மற்றவர்கள் எல்லோரையும் காட்டிலும் அது அதிகமா இருக்குது. ஆமா, அதாவது இது வந்து சமூக வலைத்தளத்தினுடைய தத்துவத்துக்கே நேர் எதிராக இருக்கு. ஏன்னா கருத்துக்களை எல்லாம் நேற்று வரைக்கும் சொல்றதுக்கான வெளி இல்லை, அந்த ஸ்பேஸ் இல்லை. ஆனா இன்னைக்கு காலம் வழங்கிய அற்புதமான கொடையா இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் சமூக வலைத்தளங்களை வழங்கியிருக்கு. அதன் பிறகும் கூட நாங்கள் கருத்து சொல்ல தயாரா இல்லை அப்படின்னு சொல்றப்போ இன்னும் நாம போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து நான் பார்க்குறேன். அதுதான் வந்து முக்கியமான விஷயம் கேட்குறேன். ஆனா மனசுல பட்டதெல்லாம் சொல்வதற்கான எல்லா உரிமைகளும் வந்து பெரிய பெரிய ஜனநாயக நாட்டில் அந்த உரிமைகள்ல இத்தனை ஆண்டுகள் இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதுல இத்தனை ஆண்டு காலம் இல்லாத உரிமை வந்து இப்ப சமூக வலைத்தளம் மூலமா வந்திருக்கு. அதுலயும் கூட கருத்து சொல்றதுக்கு தயங்குறாங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா பார்க்கல. தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா சொல்வதற்கான வெளியை இன்னும் வேகமாகவும் இன்னமும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள். இதுல எது ஆரோக்கியம்? ஒரு தலைவர் வந்து தானாக செயல்படுகிறார் அப்படின்னு நம்பிதான் எல்லாரும் பாக்குறாங்க. உண்மையில் அப்படி நடக்குதா அல்லது அந்தந்த கட்சியினுடைய அந்த ஐடி விங்னு சொல்றாங்களே அதுதான் செயல்படுதா? நிச்சயமா அந்த ஐடி விங் அப்படிங்கிறதுடைய பங்களிப்பு பத்தி முக்கியமா அதிமுக தொடர்பு படுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிய கட்சி அதிமுக. ஆனா இன்னைக்கு சமீபத்துல அந்த கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் வந்து மாத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ சமூக வலைத்தளங்கள் அல்லது அந்த சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் வரக்கூடிய தேர்தல்களை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும், தேர்தல்களை பாதிக்குமா அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய செயல்பாட்டிலேருந்து தெரிய வரதா பார்க்குறேன். ரெண்டாவது வந்து சமூக வலைத்தளங்கள்ல தலைவர்களை நேரடியாக ஈடுபடணுமா அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வயதான தலைவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பதிலாக வேற யாராவது வந்து அவங்களுக்கு பதிலாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை திரும்ப சொல்ற அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை பதிவு பண்ணா அது வந்து ஏற்கத்தக்கதான். மாறாக நெருக்கடியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? நிச்சயமா அப்படியான வாய்ப்புகளும் சொல்லி பயன்படுத்திட்டு செய்யற மாதிரி கட்சி இருக்கு. சமீபத்தில் கூட ஸ்டாலின் முக ஸ்டாலினுடைய அந்த ஃபேஸ்புக் தளத்துல வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து வந்தது. வந்து அது பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அதன் பிறகு அந்த அந்த வாழ்த்து வந்து திரும்ப பெறப்பட்டது. அதனால அவங்களுடைய நேரடியான பங்களிப்போட தான் அது நடக்குதா அல்லது வேறு யாரும் அவங்களுடைய கருத்துக்களை அதில் கொண்டு வராங்களா ஒரு சந்தேகத்துக்கு இந்த தலைவர்களே வழிவிடுறாங்க இல்லையா? இது வந்து சரியில்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். தங்களால் முடியும் அப்படின்னா நேரடியாகவே இயங்கலாம். இப்போ 80 வயசு 90 வயசுல இருக்கிறவங்க வந்து அந்த ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்க முடியலங்கிறது வேற விஷயம். ஆனால் அன்புமணி போன்றவர்கள்லாம் வந்து தானே நேரடியாக இயங்கணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து தொண்டர்களுக்கும் தலைவனுக்குமான நேரடியான ஒரு உறவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்கள் வந்து ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கின்ற மதிப்பு வந்து 15.64% ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பெண்கள் அதே சமயம் 7.98% தான் ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த வேறுபாடு? அதாவது இப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வந்து ஆண்களுடைய ஆக்டிவாக இருக்காரு ஸ்டாலின், குறிப்பாக ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காருன்னு 15% பேர் சொல்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து அதுக்கு கணிசமாக அதாவது பாதியாக குறைஞ்சி 8% பேர் தான் வந்து ஸ்டாலின் வந்து ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த கணக்கீடு அப்படியே வந்து அவருக்கான ஆதரவு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்களின் சதவீதத்தை விட பெண்களின் சதவீதம் சரிபாதி அளவு தான் ஸ்டாலினுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு தமிழ்நாடு பொறுத்த மட்டும் தேர்தல் வருது, தேர்தல் அறுவடைக்கு உதவும்னா அப்படின்னு கூட்டி பார்க்கறது நமக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். தனித்தனி நபர்களாக நாம வரிசைப்படுத்தினா ஸ்டாலின் முதல்ல வராரு 13%, அடுத்து மோடி, அடுத்து அன்புமணி, விஜயகாந்த், ஜெயலலிதா, கருணாநிதி, வைகோ, சீமான், திருமாவளவன், EVKS இளங்கோவன், ராகுல் காந்தி, சரத்குமார், இப்படி வருது. இது அத்தனை விட கருத்திலே தான் எங்கேயோ அபரிமிதமா இருக்குது. அது ஒரு விஷயம். இவர்களையே கூட்டணி வாரியாக சேர்த்து பார்க்கலாம்னு ஒரு ஆசை வரும். ஸ்டாலின் மற்றும் கருணாநிதி, EVKS இளங்கோவன், ராகுல் எல்லோரையும் சேர்த்தா ஒரு 19% வருது. அதனை அடுத்து மக்கள் நல கூட்டணி தேமுதிக, அது எப்படி சொல்லணும்? தேமுதிக மக்கள் நல கூட்டணி அந்த அணி வந்து 8.78. அதை அடுத்து மோடி 7.28, அன்புமணி 7.24, ஜெயலலிதா 5.88 வருது. இப்போ மோடியை கூட இங்க உள்ள மக்கள் இவ்வளவு எதிர்பார்க்கறாங்களே, அப்போ தமிழக பாரதிய ஜனதா மோடியின் மூலமாக தமிழகத்தின் தேர்தல் நிலவரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாமோ? இல்ல, முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எதிரிகளை
நாம வந்து எதிரிகள் என்ன வியூகம் வகுக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கூட அவங்கள நட்பு பட்டியல தான் வைக்க வேண்டிய ஒரு தத்துவத்தை வந்து ஃபேஸ்புக் அப்படிங்கிற அந்த சமூக வலைத்தளம் உருவாக்கியிருக்கு. அதனால மோடியினுடைய ஆதரவு தளம், அதாவது அவருடைய சமூக வலைத்தளத்தை அல்லது ஃபேஸ்புக் பக்கத்தை ஆதரிக்கிறவங்க எல்லாருமே மோடியை ஆதரிக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கருணாநிதிக்கும், அதுதான் ஸ்டாலினுக்கும், அதுதான் அன்புமணிக்கும். இது வந்து முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அடுத்தது வந்து இதில் மோடி வெர்சஸ் இவர் ராகுல் காந்தி அப்படின்னு பார்த்தா, ராகுல் காந்தி வந்து வேறுபாடு இருக்கு. ஆனா கலை யதார்த்தம் வந்து முற்றிலும் மாறானதா இருக்கு. ஏன்னா இந்த நிமிடம் வரைக்கும் ராகுல் காந்தி வந்து ஃபேஸ்புக்ல தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சு தான் இருக்காரு. அதனால இது என்ன புரியுதுன்னா, மோடி வந்து எந்த அளவுக்கு வியாபிச்சிருக்காரு, இன்னும் ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருந்தாலும் கூட ராகுல் காந்தி தமிழக அளவுல எந்த அளவுலையும் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படிங்கறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தவிர ராகுல் காந்தி ஃபேஸ்புக்ல வெரி ஆக்டிவா, சமூக வலைதளத்துல வெரி ஆக்டிவா இருக்கிறதா நான் நேரம் கடந்ததுனால இதனுடைய தொடர்ச்சியவே நாளைக்கு நம்ம பேசலாம். உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி.